எங்குமே இருக்கிறாரு அப்படின்றதும் எதிலுமே இருக்கிறாருன்றதும் ஒரு வித்தியாசம் இருக்குது. எதிலுமே அப்படின்னா அப்போது நான் இந்த மைக்கை கூட என்னன்னு சொல்லலாம், ஆண்டவரே சாமி கும்பிட்ற சாமி அப்படின்னு சொல்லிட்டு நான் மைக்கை தொட்டு கும்பிடுவேனா? ஏன்னா எதிலுமே இருக்கிறாருன்னு சொல்கிறீங்கல்ல அப்படின்னு சொன்னால் அப்போ அதுவும் தானே அர்த்தம். நோ, எதிலுமே இல்லை. எதிலுமே இல்லை அப்படின்னா அவர் இதுலேயும் கண்ட்ரோல் பண்ணுறாரே ஒழிய இதுக்குள்ளே இல்லை. அதனால தான் இன்றைக்கி மரத்தை சூரியனை என்ன பண்ணுறாங்க, சாமியாக கும்பிட்றாங்க. எதிலுமே கர்த்தர் இல்லை. அவர் எதுக்குள்ளும் அடங்குபவரும் கிடையாது. அவர் எல்லா நேரங்களிலும் எல்லா இடத்திலும் வரையறையற்று இருக்கிறார். ஓகே, ஸோ கடைசியாக ஒரு வசனத்தை மட்டும் நம்ம படித்து நம்ம முடிக்கலாம். 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 17வது வசனம். நித்தியமும் அழிவில்லாமையும் அத்தரிசனமுள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன்.